திருச்சி அப்துல் ப்ரோட்ட இப்போ ஒரு டிசைர் வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்ககிட்ட வெஹிக்கிள்ஸ் வந்தாலே என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். எப்படி பலன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். வண்டியோட பாடி அவுட்லைனாக இருக்கட்டும், இன்ஜின் கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அப் டு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். திருச்சியில் அப்துல். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் ஆகிருக்கு. அது மாதிரி வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வண்டியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மாருதி சுசுக்கியில் டிசைர், அதாவது ஸ்விஃப்ட் டிசைர்னு கூட சொல்லலாம். VDI டீசல் வண்டி, அதுவும் டிசைர் வண்டி ஏன் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த டூரிஸ்ட் அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓன் போர்டு தான். ஸோ அது வந்து நம்ம ஃபேமிலி யூஸ்ட்டுக்கும் ஒரு அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறவங்க, ப்ளஸ் மைலேஜ் நல்லா கிடைக்கணும், டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கணும். நிறையா உள்ள இன்டீரியரில் நம்ம டிக்கியில் பார்த்திங்கன்னா நிறையா லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ செப்பரேட்டாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைர் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உள்ள இன்டீரியர் வைஸும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வண்டியுடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். மாருதி சுசுகி டிசைர் VDIயில் இதனுடைய மாடல் 2011 மாடல். இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்டாக இருக்குது. திருச்சி அப்துல் ப்ரோ பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னா அப் டு டேட் வரைக்கும் உங்களுக்கு 1 இயருக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த ஃபாக் லேம்ப்லாம் பாருங்கள், அதுவும் LEDலேயே வந்து கொடுத்து, அதுவும் கலர் காம்பினேஷன் ப்ளூ கலர் அந்த லேம்ப் எல்லாமே கொடுத்து சும்மா வண்டி சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர் பற்றி பார்க்கணுன்னா AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வந்துடும். ஜிசோனிக்கில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து பாருங்கள். வண்டியில் பவர் விண்டோஸ் வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, சென்ட்ரலாக் வந்துடுது. ஸோ டச்சு செட்டு இருக்குது. வண்டி இது டீசலில் உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் சாலிடாக இந்த வண்டியில் 23 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து சாலிடாக எடுக்க முடியும். நிறைய பேர் ஸ்விஃப்ட் டிசைர் வந்து கேட்டிங்க, மைலேஜ் நல்லா கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே இப்போ வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதோட இன்ஜின் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி மைலேஜ் வைஸ் உங்களுக்கு தரமாக இருக்கும். இந்த வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு டென்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டி பாடி அவுட்லைனை லைவாக வந்து பாருங்கள். இன்டீரியர் எக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காப்புல. சைட் லுக், இன்டீரியர், சென்ட்ரலாக் எல்லாமே வந்து வந்துடுது. ப்ளூடூத், ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் உள்ள இன்டீரியரில் போட்டிருக்குது. இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா 2011 மாடல் உங்களுக்கு டிசைரில் VDI டீசல் வண்டி. ஏசி பொறுத்தளவுக்கு AC ஃபுல் கூலிங்கில் இருக்குது. நியூ ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய ஃபியூல் டீசல். இன்ஜின் பொறுத்தளவுக்கு பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குன்னு இருக்காப்புல. இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,95,000 மட்டும் கேட்குறாங்க. இந்த 2,95,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. திருச்சி அப்துல் ப்ரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே ஸ்கார்பியோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலோ, இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே வந்து ஃபேமஸாக எடுத்து குயிக்காக சோல்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த வண்டி வேணுனாலும் நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருச்சுன்னா உடனே வந்து பை பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.